நான் நோயுற்ற நேரத்தில் என்னுடைய மருத்துவர் என்னுடைய இறைவனாகவும், என்னுடைய உடல் அந்த மருத்துவருடைய உதவியாளராகவும் இருக்குது. இடையில நம்ம மனம் என்ற அந்த மாயை அல்லது மனம் என்ற அந்த சோதனை களத்தை நம்ம பயன்படுத்துறதால தான் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றமும் பிரச்சனையும் நிகழுது. எந்த அளவு நம்ம மனதை அலைக்கழிக்காம, மனதிற்குள்ள உணர்ச்சி வசப்படாம, இறை நம்பிக்கை, பொறுமை, அமைதி போன்ற உணர்வுகள்லேயே நம்ம நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மருத்துவம் செவ்வையா சிறப்பா நடந்து முடியுது. அதன் காரணமா நமக்கு நம்ம இதுவரைக்கும் செய்துட்டு வந்த கேடான விஷயங்கள் நம்மை விட்டு நீங்குது. நம்ம மன்னிக்கப்படுறோம். இறைவனை பொறுப்பேற்படுத்தி எனக்கு அநியாயம் நடந்து விடாது அப்படிங்கிற நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட நான் பொறுமையா இருக்கிறனோ, என்னுடைய அமைதியை பாதுகாத்துக்கிறனோ, நிச்சயமா எனக்கு மிகவும் ஒரு அழகான சூழ்நிலை காத்திருக்கு. முந்தையதுக்கு பிந்தையது மேன்மையான நிலை.